ஹாய். இப்போ இதில் நம்ம ஒரு நியூ எம்ப்ளாயீஸ் நம்ம கம்பெனியில் நீங்கள் இப்போ உள்ளே வர்றதுக்கு நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அட்மின் ரிலேட்டடாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் நீங்கள் உங்கள் அட்டன்ஸ் எப்படி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், அட்டன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு லீவ் எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு மெயில் வந்துட்டு நீங்கள் எப்படி போய் வந்துட்டு எதில் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஆஃபீஸில் நம்ம வந்துட்டு என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜோஹோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்போர்டிங்க்கு சோஹோ பீப்புள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் உள்ளே போயிட்டு இதில் நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் பண்ணி உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட ஜோஹோ பீப்புளோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ இது என்னோட பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்துட்டு செக்இன் கொடுக்குறீங்க. செக்இன் செக் அவுட் எதுக்காக அப்படின்னா உங்களோட அட்டனன்ஸ்க்காக. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வெளியில் எதுவும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம அட்டனன்ஸ் வந்துட்டு ஒரு பயோமெட்ரிக்ஸ்லையோ இல்லைனா மேனுவலாவோ எல்லையோ ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு வந்துட்டு சோஹோ பீப்புளில் செக்இன் செக் அவுட் ப்ராசஸ் பண்ணுறோம் உங்களோட அட்டனன்ஸ்க்காக. இதில் நீங்கள் ஷார்ப்பாக 9:30 to 10 o'clock மேபி 10:10க்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு செக்இன் பண்ணிடணும். செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு டைமிங் உங்களுக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஒர்க்கு முடியும் போது 6 to 6:30க்குள்ளே இதில் செக் அவுட் பண்ணிடணும். நீங்கள் செக்இன் செக் அவுட் எப்போதுமே பண்ணீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 minutes கழிச்சு மறுபடியும் இந்த இதை போய் பாருங்கள், உங்களுக்கு டைமிங் ரன் ஆகிக்கிட்டு இருக்கா, செக்இன்னா செக்இன் ஆகிடுச்சா, செக் அவுட்னா செக் அவுட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேபி நெட்வொர்க் எரர் இருந்துச்சு அப்படின்னா கூட இதில் உங்களுக்கு கரெக்டாக செக்இனோ செக் அவுட்டோ விழாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அட்டனன்ஸ் வந்துட்டு மிஸ் மேட்சிங் ஆகிடும். மேபி எனக்கு அந்த டைமிங்கில் நான் இப்படி செக்இன் பண்ணேன் இல்லைனா செக் அவுட் பண்ணேன், நெட்வொர்க் ப்ராப்ளம்னால எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த டைமிங்கில் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கிடலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே, அதாவது நான் இன்றைக்கி செக்இன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் மறுநாள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் அட்டனன்ஸ் இருக்கும். இப்போ இதில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்தெந்த டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிடுக்கு, எந்தெந்த டேட்டில் வீக்கெண்டாக இருக்குது, இதில் ப்ரெசென்ட் ஆகிடுக்கு, ஆப்சண்ட் ஆகிருக்கான்ட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு அட்டனன்ஸ் சம்மரி போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரிஞ்சிடும். இதில் வந்துட்டு சப்போஸ் எனக்கு இந்த டேட்டில் வந்துட்டு ப்ரெசண்ட்டுக்கு பதில் எனக்கு வந்துட்டு இந்த டேட்டில் ஆப்சண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா நான் செக்இன் பண்ண மறந்துட்டேன், இல்லைனா நெட்வொர்க் எரர்னால என்னால் செக்இன் போட முடியல, நான் செக் அவுட் பண்ண முடியல அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு அட்டனன்ஸ் ரெகுலரைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு ஆட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் என்ன டேட்டில் செக்இன் செக் அவுட் மிஸ் பண்ணீங்களோ, என்ன டேட்டில் நீங்கள் ரெகுலரைசேஷன், எந்த டேட்டுக்காக நீங்கள் ரெகுலரைசேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு டேட் ப்ளஸ் டைம், மார்னிங் டைம் வந்துட்டு ஒரு 10க்கு முன்னாடி இல்லைன்னா 10 o'clock டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை செக் அவுட் டைமும் அதே மாதிரி டேட்டு கொடுத்துட்டு ஈவினிங் வந்துட்டு 6 to 6:30க்குள்ளே டைமிங் கொடுத்துட்டு ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ரீசன் வந்துட்டு 2 இது செட் பண்ணியிருக்கோம், ஃபர்காட் டு செக்இன் ஆர் ஃபர்காட் டு செக் அவுட். இதில் 2ல் எது மிஸ் பண்ணீங்களோ அதை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் எதுனால நீங்கள் வந்துட்டு மேபி ரீசன் வந்துட்டு அதே ரீசனாக கூட இருக்கலாம், ஃபர்காட் டு செக்இன்னாகவும் இருக்கலாம், இல்லை நெட்வொர்க் ப்ராப்ளம்னாலையும் இருக்கலாம். என்ன ரீசனோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு எனக்கு வந்துடும். எனக்கு வந்ததுக்கப்புறமா நான் அதை உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெகுலரைசேஷன் நீங்கள் அப்ளை பண்ண சோஹோ பீப்புளில் பண்ண அப்ளிகேஷனை வந்துட்டு நான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி விட்டோம்னா
அந்த ரெகுலரைசேஷன் வந்துட்டு உங்களுக்கு சாங்ஷன் ஆகிடும். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு அந்த டேட்டில் ஆப்சண்ட் ஆகிருக்கும். அது வந்துட்டு நான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த டேட்டில் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிடும். இதுக்கு என்னன்னா, இந்த ரெகுலரைசேஷன் ப்ராசஸ் மட்டும் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் ஜோஹோ மெயில் பண்ணணும். ஜோஹோ மெயிலேருந்து ஜோஹோ மெயில் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் போயிட்டு ஆக்சஸ் ஜோஹோ மெயில் கொடுத்துட்டு இதில் மெயில் போனீங்க அப்படின்னா நியூ மெயில்னு இருக்கும். இதில் 2ல என்னோட நேம் டைப் பண்ணாலே என்னோட ஆஃபீஸ் மெயில் ஐடி வந்துடும். 2ல வந்துட்டு என்னோட நேம் வச்சுட்டு சப்ஜெக்டில் நீங்கள் ஜோஹோ பீப்புளில் என்ன அப்ளிகேஷன் போடுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அட்டெண்டன்ஸ் ரெகுலரைசேஷன்னா அட்டெண்டன்ஸ் ரெகுலரைசேஷன் அப்ளிகேஷன், ரெக்வஸ்ட் ஃபார் அப்ளிகேஷன், இல்லை அப்படின்னா ரெக்வஸ்ட் ஃபார் லீவ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத போட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு மெயிலும் சென்ட் ஆயிரும். ஜோஹோ பீப்புள் அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்துட்டு ஜோஹோ மெயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவேன். சாங்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஆப்சண்டாக இருக்கிறது ப்ரெசென்ட் ஆகிடும். இதுதான் நீங்கள் செக்இன் செக் அவுட்டு டெய்லி பண்ணக்கூடியதும். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஃபர்தராக என்ன பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஜோஹோ பீப்புளில் அடுத்து என்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம்னா லீவ் அப்ளிகேஷன். இப்போ நம்ம ஆஃபீஸில் மொத்தம் என்னென்ன லீவ்லாம் இருக்குது அப்படின்னா, கேஷுவல் லீவ் சிஎல் இருக்குது, இயர்லி 12 லீவ்ஸ் உண்டு, லீவ் வித்தவுட் பே 12 லீவ் உண்டு, மெடிக்கல் லீவ் 12 லீவ்ஸ் இருக்கு. இப்போ அது போக அப்கமிங் லீவ் அண்ட் ஹாலிடேஸ் நம்ம இதில் வந்துட்டு ஜான்வரி டு டிசம்பர் வரைக்கும் இந்த இயரில் என்னென்ன நம்ம ஆஃபீஸில் ஹாலிடேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு இதில் வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிடலாம். என்னென்ன லீவ் நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு ஹாலிடே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எனக்கு அது போக நான் லீவை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா சிஎல் இருக்குது, லீவ் வித்தவுட் பே இருக்குது, மெடிக்கல் லீவ் இருக்குது, இந்த லீவ்லாம் இருக்குது. சிஎல் எதுக்காக அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் மந்த்லி ஒன்ஸ் லீவ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேலரி பெய்டு லீவு. சிஎல் வந்துட்டு இப்போ இயர்லி 12 லீவ்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மந்த்து ஒரு 2 டேஸ் லீவ் தேவைப்படுது. நான் ஒரு லீவ் சிஎல்லாக போட்டேன். பட் இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நான் சிஎல் அப்ளை பண்ணலை. ஸோ லாஸ்ட் மந்தோட சிஎல் இருக்குது அப்படின்னா அதை இந்த மந்தோட சேர்த்து எடுத்துக்க முடியாது. 1 மந்த்துக்கு ஒன்ஸ் சிஎல் தான். மேபி நான் வந்துட்டு சிஎல் எனக்கு ஒரு 12 சிஎல்ல ஒரு 6 சிஎல் தான் எடுத்திருக்கேன். ஒரு 6 சிஎல் லீவ் வந்துட்டு பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த 6 சிஎல்குள்ள லீவுக்குள்ளே தான் வந்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டு இயர் எண்டில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு மந்தில் ஒரு 2 டேஸ் லீவ் தேவைப்படுனா ஒரு லீவ் சிஎல்லாகவும் ஒரு லீவ் வித்தவுட் பேவாக எடுத்துக்கலாம், இல்லை மெடிக்கல் லீவாக எடுத்துக்கலாம். இந்த 2 லீவுக்கு வந்துட்டு உங்களோட சேலரி அஃபெக்ட் ஆகும். 1 டே சேலரி எவ்வளவோ அந்த சேலரி வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். சிஎல்க்கு மட்டும்தான் உங்களோட சேலரி அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த லீவ் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம், லீவ் வந்துட்டு ஜோஹோ பீப்புளில் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு சிஎல்ஓ இல்லைன்னா வேறு ஏதோ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை லீவில் போயிட்டு லீவ் டைப் நம்ம இதில் 3 லீவ் இருக்குது. சிஎல்னா சிஎல் கொடுத்துக்கோங்க, லீவ் வித்தவுட்னா லீவ் வித்தவுட் பே, மெடிக்கல் லீவ்னா மெடிக்கல் லீவ் கொடுத்துட்டு டேட் எந்த டேட்லேருந்து எந்த டேட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது இதில் வந்துட்டு ஃப்ரம் டேட்டு, இதில் டு டேட்டு. மேபி எனக்கு ஒரே நாளில் தான் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஃப்ரம்லையும் டூலையும் நீங்கள் ஒரே டேட்டே கொடுத்துக்கிடலாம். கொடுத்துட்டு டீம் இமெயில் ஐடியில் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். ரீசன் ஃபார் லீவில் என்ன ரீசனுக்காக நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க, பர்சனல் இஷ்யூனா பர்சனல் இஷ்யூன்னு கொடுத்துக்கலாம், மெடிக்கல் இஷ்யூனா மெடிக்கல் இஷ்யூன்னு கொடுத்துக்கலாம். என்ன ரீசனுக்காக லீவ் எடுக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு இல்லை சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெகுலரைசேஷன் எப்படி அப்ளை பண்ணால் எனக்கு வருமோ அதே மாதிரி உங்களோட லீவ் அப்ளிகேஷன் எனக்கு வந்துடும். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் ஜோஹோ மெயிலில் போயிட்டு என்னோட நேம் அடிச்சிங்கன்னா என்னோட ஆஃபீஸ் மெயில் ஐடி வந்துடும். எனக்கு என்னோட டூவில் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் மெயில் ஐடி போட்டு சப்ஜெக்டில் என்ன அப்ளிகேஷனோ போட்டு
கண்டென்ட் போட்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜோஹோ பீப்புள் அப்ளிகேஷன் ப்ளஸ் ஜோஹோ மெயில் ரெண்டும் வந்ததுக்கப்புறமா உங்களோட லீவோ இல்லை ரெகுலரைசேஷனோ நான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, மேபி நீங்கள் சிஎல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி அஃபெக்ட் ஆகாது. லீவ் வித்தவுட் பே மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டில் என்ன லீவ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக ஸோ இதுதான் நம்மளோட ஜோஹோ பீப்புளில் நம்மளோட லீவ் அப்ளிகேஷன் நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறமா இந்த உங்களோட ரெகுலரைசேஷன் லீவு ப்ரெசண்ட்டு ஆப்சண்ட்டு இது எல்லாமே உங்களோட ஹோம் பேஜில் நீங்கள் கேலண்டரில் போனீங்க அப்படின்னாலே உங்கள் அதாவது இந்த மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கிறது நம்மளோட வீக்கெண்டு ஆஃபீஸோட வீக்கெண்டை மென்ஷன் பண்ணும். இதில் வந்துட்டு இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ரெசன்ட் காமிக்குதா ஆப்சன்ட் காமிக்குதா எதனால வந்துட்டு ஆப்சன்ட் காமிக்குது, ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ரெகுலரைசேஷன் அப்ளை பண்ணணுமா லீவ் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னென்ன லீவ் இருக்குது, என்னென்ன ஹாலிடேஸ் இருக்குது, எந்தெந்த டேட்டில் நம்மளுக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கு, எந்தெந்த டேட்டில் நம்மளுக்கு ஆப்சன்ட் ஆகிருக்கு, இது எல்லாமே இதில் இருக்கும். ப்ளஸ் ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு லீவ் அண்ட் ரெகுலரைசேஷன் கேலண்டர் ரிவ்யூ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஓவர்வியூ வந்துட்டு உங்களோட செக்இன் செக் அவுட்டு ப்ரொஃபைல் இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களோட ஓவர்வியூ பேஜில் ஆக்சஸ் மை பேரோல் இது இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களோட சேல்ரி டீட்டெயில்ஸ் வந்துடும். மந்த் அண்ட் மந்த் உங்களோட சேல்ரி டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் உள்ளே போனாலே உங்கள் சேல்ரி டீட்டெயில்ஸ் உங்களோட கிராஸ் சேல்ரி என்ன, அதுக்கான டிடக்ஷன் என்ன, உங்களோட நெட் சேல்ரி என்ன அப்படிங்கிறது மந்த் வைஸ் இதில் இருக்கும். வியூ பே ஸ்லிப் இதில் போனீங்கன்னா உங்களோட பே ஸ்லிப் வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம், எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பே ஸ்லிப்பை. ப்ளஸ் வந்துட்டு லோன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்க, அது சேலரியில் உங்களுக்கு எவ்வளோ லோன் வந்துட்டு இதாக இருக்கு, எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ இன்னும் போகணும் அப்படிங்கிற லோன் டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் வந்துடும். இப்போ அதே மாதிரி இதில் வியூ ப்ரொஃபைல் இதில் போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இதில் எம்ப்ளாயி ஐடி, உங்களோட நேம், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், உங்களோட லொக்கேஷன் என்ன, ஜோஹோவில் உங்கள் ரோல் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, இது எல்லாமே இதில் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேரிட்டல்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் உங்களோட யூஏஎன் நம்பர், பேன் நம்பர், ஆதார் இதெல்லாம் இருக்கும். இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இது ரெண்டையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். சோஹோ பீப்புளில் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடியது. ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது வரைக்கும் மேலே உள்ளது வரைக்கும், இதுக்கு மேலே இருக்கிறது வரைக்கும் அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க. இதில் இந்த ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாச்சும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட நேம், அந்த கம்பெனியில் நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணீங்க, அந்த கம்பெனியோட ஜாயினிங் டேட், ரிலீவிங் ஆன டேட், உங்கள் ஜாப் பற்றின சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு, இல்லை நான் எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 கம்பெனிஸ் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நேராக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ரோ ஆட் ஆகும். அதில் நீங்கள் உங்களோட ஃபர்தராக இன்னொரு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இதில் வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். இதில் உங்களோட இன்ஸ்டியூட் நேம், காலேஜ் நேம், என்ன டிகிரி பண்ணீங்க, பிஏவா பிஎஸ்சியா அந்த மாதிரி, ஸ்பெஷலைசேஷன் மீன்ஸ் டிபார்ட்மெண்ட், டேட் ஆஃப் கம்ப்ளீஷனில் வந்துட்டு எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயர் வந்துட்டு போட்டிருக்கணும். சேம் என்கிட்ட வந்துட்டு இன்னும் 2-3 டிகிரி இருக்குது நான் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் நேரம் இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ரோ வரும்.
ஸோ உங்களோட ஃபர்தராக அடுத்து நீங்கள் அடிஷ்னலாக என்ன டிகிரி வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிபெண்டன்ட் டீட்டெயில்ஸ். டிபெண்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இஎஸ்ஐ. இப்போ இஎஸ்ஐ வந்துட்டு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் உங்கள் பிளட் ரிலேஷன் யாரெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அன்மேரிட் அப்படின்னா நேமில் வந்துட்டு ஃபாதர் நேம், ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஃபாதர், டேட் ஆஃப் பர்த்துங்கிறது ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். இப்போ மதர் நேம், உங்களோட பிளட் ரிலேஷன் அதாவது கூட பிறந்தவங்க அந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ மேரிட் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டோட நேம், சைல்டோட நேம் இதெல்லாம் இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு யார் நேம் கொடுக்குறீங்களோ அவங்களோட என்ன ரிலேஷன்ஷிப்னு கொடுக்கணும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதில் கொடுத்துருக்கணும். இதான் உங்கள் ஜோஹோ பீப்புளில் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேஷ்போர்ட். இப்போ இதில் நம்ம ஓவர்வியூ பார்த்துட்டோம், கேலண்டர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பர்த்டே. இப்போ நம்ம எம்ப்ளாயீஸில் வந்துட்டு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு இப்போ இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு பர்த்டே, நம்ம எம்ப்ளாயீஸில் ஒரு ஆளுக்கு பர்த்டே அப்படின்னா இதில் வந்துட்டு விசிபிள் ஆகும். இதில் வந்துட்டு விசிபிள் ஆகுறப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு விஷ் பண்ணிக்கலாம். நியூ ஹையர்ஸுங்கிறது நம்ம கம்பெனியில் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஃபோன் நம்பர், டிபார்ட்மெண்ட், அவங்க நேமு, எப்போ ஜாயின் பண்ணாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு 15 days வந்துட்டு இதில் வந்துட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அனௌன்ஸ்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டில் இப்போ டெய்லி ரிப்போர்ட், ஒர்க் ரிப்போர்ட், அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க அந்த டேட்டில் அப்படிங்கிறதுக்கான ஒர்க் ரிப்போர்ட்டை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இப்போ இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் March 2025 டெய்லி ஒர்க் ரிப்போர்ட்டு, டேட் வந்துட்டு 29/03/2025. இந்த டேட்டில் ஒர்க் ரிப்போர்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி, வாட்ஸ்அப் இது மாதிரி தான். இதில் வந்துட்டு ரைட் கமெண்ட் போயிட்டு ஒர்க் ரிப்போர்ட்டுன்னு போட்டு அந்த டேட்டில் என்ன டேட்டோ அதை போட்டுட்டு இந்த டேட்டில் இந்த ஒர்க் பண்ணேன், இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டாஸ்க் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒர்க் ரிப்போர்ட்டை நீங்கள் இதில் வந்துட்டு என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இதுதான் நம்ம வந்துட்டு ஒர்க் ரிப்போர்ட்டு என்ட்ரி பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா ஃபைல்ஸ் இது இருக்கும். ஃபைல்ஸில் உங்களோட ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களோட ஆஃபர் லெட்ரு, உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் லெட்டரு, உங்களோட ரிசைனிங் லெட்ரு, என்ன வந்துட்டு ஆஃபீஸ் ரிலேட்டடாக உங்களோட டாக்குமெண்ட் என்ன இருக்குதோ அதெல்லாம் இந்த இதில் கிடைக்கும், உங்களோட ஃபைல்ஸில் போய் இருக்கும். இதை நீங்கள் வியூ பண்ணிக்கிடலாம். இது இவ்வளோதான் நம்ம ஜோஹோ பீப்புளில் நீங்கள் அட்மின் ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணக்கூடிய டெய்லி ப்ராசஸ் அண்ட் வீக்லி ப்ராசஸ் எல்லாமே இதில் இருக்கிறது. ஸோ இந்த ஜோஹோ பீப்புளில் இது நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சேல்ரி மந்த் எண்டில் உங்களோட சேல்ரி மிஸ்மேட்ச் ஆகாமல் கரெக்டாக வரும். ஓகே, இதெல்லாம் நம்ம ஜோஹோ பீப்புளில் நம்ம இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஓகே, ஜோஹோ பீப்புளில் உங்களோட சேல்ரி வந்துட்டு எப்படி நம்ம ஆஃபீஸில் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி மந்த் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் 26th to ரன்னிங் மந்த் 25th வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பிப்ரவரி மந்த் சேல்ரி வருது, சேல்ரி உங்களுக்கு வருது அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜான்வரி மந்த் 26th to பிப்ரவரி மந்த் 25th வரைக்கும் 1 month கால்குலேஷன் போடுவாங்க. இப்போ நியூ ஜாயினர்ஸ் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களோட சேல்ரி கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா
February 1st to 25th அந்த 25th டேஸ்க்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச் மந்த்ல எப்படி இருக்கும்னா 26th to மார்ச் 25th வரைக்கும் அந்த 1 month அப்படிதான் 1 month salary calculation போடுவாங்க. இதுதான் நம்ம salary calculation நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. உங்களுக்கும் இந்த மாதிரி தான் salary calculation அடுத்து ஃபாலோ பண்ணி வரும் உங்களுக்கு. இதில் நீங்கள் இந்த வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட நீங்கள் Zoho பீப்புளில் அட்மின் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபில் பண்ணும்போதே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.